ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு பொண்ணுக்கு மறைச்சிட்டே இருக்கிறேன். அதனால தான் நல்லா கவர் பண்ணி எடுக்கிறேன். சொல்லுங்க. இதுக்குள்ளே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்றது தான். பின்னாடிலாம் கவர் பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கோம். எதிராக கிளாஸ் வேற வரல, என்ன பண்ண போறா? இந்த கொஸ்டின் கேட்பானுங்க, அதுக்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை. இல்லையா கூட எங்கேயாச்சும் பின்னாடி கூட உட்காந்துக்கலாம். பாருங்க, காலேஜுக்கு வந்து படிக்கிறானுங்களா இல்லையா? பாருங்க, நீங்க மட்டும் காலேஜுக்கு வந்து படிக்கிறது இல்லை, கிளாஸுக்கு இவங்க வந்து நெட் டைம் எடுத்தா தானே இவங்களாம் வருவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பாக்குறானுங்க. எல்லாம் போனும் கையுமா தான் இருக்கானுங்களாட்டிங்குது. மட்டும் என் கூட சுத்திட்டு இருக்கான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அவன் இவன் தான். கடைசி வரைக்கும் போட்டோவை காட்டவே மாட்டான், மூஞ்ச காட்ட மாட்டேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு அப்படியே ஓர கண்ணில் பாக்குறான் பாரு, நல்லா உட்கார பாக்குற மாதிரி படிக்கிறான்னு. காலேஜ் கம்ப்யூட்டா ஃப்ரீ ஃபயர் தான் பாருங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட் பண்ணிட்டான் அப்படிங்குது. இந்த அங்க ஒருத்தன் ஆடிட்டு இருக்கிறான். நம்ம ஃப்ரெண்டுக்கு உடம்பு சொல்லி ஆட்டிங்குது. என்னாச்சு? போயிட்டான். அவன் நல்லா பேசுவான் தமிழ், நல்லா புரியும் அவனுக்கு. பட் வந்து ஸ்டோரி தான் உடம்பு சொல்லி ஆட்டிங்க. இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு? எவனோ ஒருத்தன் கேட்டான்ட்டு ஹாட்ஸ்பாட் அனுப்பிட்டான். 3 பேர் கனெக்ட் பண்ணிட்டு நெட்டு மொத்தம் இழுத்துட்டானுங்க பாவீங்க. மனசு பயிலா நீங்க கிளாஸ் எடுக்கல, பேசாம வீட்டுல இருந்து இருக்கோம். கோயில் ஃபங்க்ஷனை விட்டுட்டு நாம வந்தா கடைசியில எப்படி சிரிக்கிறான் பாருங்க. கோயில் ஃபங்க்ஷன் விட்டுட்டு நாம இங்க வந்தா கிளாஸ் எடுக்காம உட்கார வச்சுருக்கிறானுங்க பாவீங்க. காசு மட்டும் வாங்கி எண்ணி வச்சுக்கிறானுங்க. அதுக்கு இதுக்குன்ட்டு கடைசியில பார்த்தா பண்றது. அங்க நோம்பி இருந்துச்சு, போறோன்னு கஷ்டப்பட்டு வந்தோம். அங்க வந்து பார்த்தா உட்கார வச்சுருக்காங்க. கிளாஸே எடுக்கல. கிளாஸ்க்கு வந்து வேஸ்டா போயிடுச்சு. நம்ம வெளியில போய் பார்க்கலாம். ஆள் தான் இருக்கு, அது காணும். அந்த பக்கம் போயிட்டு வரலாம். 2 hours later. ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பஸ்ஸுக்கே வந்துட்டோம். பார்க்கலாம் இன்னைக்கு எந்த ரேஞ்சில் கொண்டு போய் எத்தனை மணிக்கு சேர்த்துறான்ட்டு. இன்னைக்கு ஆல்ரெடி லேட்டு. பஸ் இப்போ வந்து கரெக்டாக தான் வந்துக்கிறான். ஆனால் எப்போ எடுப்பான் தான் தெரியல. மற்ற நாள்லாம் டிராஃபிக் போட மாட்டானுங்க. நம்ம என்னைக்கு வரமோ அன்னைக்கு தான் டிராஃபிக் சிக்னல்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்பானுங்க அவனுங்க. ஃபைனலாக ஊருக்கு பக்கமாக வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம் வந்தால் தான் ஒரு மாசம் இல்லை. அப்படியே பின்னாடி பாருங்க, அவரு என்னதான் இருந்தாலும் பஸ் ஓரமா அந்த மாதிரி ஜன்னல உட்காந்துட்டு போறது தனி ஃபீல் இல்லையா? அது நம்ம ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள பஸ் போறது வேற மாதிரி பார்க்கலாம். அப்படியே உள்ள போக இந்த மாதிரி. அண்ணன் நம்மளை விட பயங்கரமான கோவக்காராட்டி. இதை அடிச்சு பின்னி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு சாங் டெடிகேட் பண்ண தெரியுமா பண்ணலாம். அது நெருவில்லு ஆயிரத்தி சொல்லு அந்த மாதிரி தான் பண்ண மாட்டேங்குது. கடைசியில அடிச்சு தூக்கணும் கார்காரலாம் அடிச்சு தூக்கணும். நம்ம சார் உட்காந்துட்டு இருக்கிற அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுப்போம். சார் கிட்ட பேசியாச்சு. அப்படியே போய் பின்னாடி பேக் சைட்ல லேண்ட் ஆகும். பட நான் நிச்சயிட்டே வரும்டா. எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம ஸ்டாப்ல இறங்குவோம். ஒரு செகண்ட் அப்படியே இருக்கேன். ஃபைனலா வந்தாச்சு. பாய். ஃபைனலா ஊருக்கு வந்தாச்சு. ஓகே டன். நாளைக்கு மறுபடியும் கிளாஸ் பார்க்கலாம்.